Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான vlog பார்க்கலாம். மார்னிங் வந்து கொஞ்சம் வந்து ஏர்லியாவே ஏஞ்சிட்டேன் 6 மணிக்குலாம். நைட்டே வந்து ஆயில் பாட்டில் அதுக்கு அப்புறம் நெய் பாட்டில் இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணனால தான் காலையில வந்து ட்ரை ஆயிடுச்சு. சோ அதெல்லாம் வந்துட்டு ஆயில்லாம் வந்து ஃபில் பண்ணி வச்சிரலாம்னு அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஆயில் பாட்டில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ்ல யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பயமா தான் இருந்தது. அப்புறம் யூஸ் பண்ண வந்து பாத்தீங்கன்னா நல்லா செட் ஆயிடுச்சு. அதனால மேக்ஸिमम வந்து கிளாஸ் கண்டெய்னர்ஸே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சமைச்சதுக்கு பிற்பாடு நம்ம வந்து ஒரு ஈர டவலில் வந்து வைப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பிசுபிசுப்புலாம் இல்லாமல் நம்ம வந்து குக் பண்ணும்போது எடுக்கிறதுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாவு வந்து காலி ஆகிடுச்சு. அதனால் வந்து ரவை யூஸ் பண்ணி ரவை இட்லி பண்ணலான் இருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு நல்லா அது வறுபட்டதுக்கு பிற்பாடு 1 டம்ளர் அளவுக்கு ரவை வந்து எடுத்திருக்கேன். ரவை வந்து நல்லா ஒரு மிதமான சூட்டில் வந்து வறுத்துக்குங்க. வறுப்பட்டதுக்கு பிற்பாடு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கு பிறகு இதில் வந்து 1 டம்ளர் ரவைக்கு 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வந்து நல்லா ஊறணும். ஊறினதுக்கு பிறகு நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரவா இட்லி வந்து ரெடி ஆகிடும். இட்லி மாவு இல்லாத டைமில் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா கார சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரவையில் வந்து நம்ம வந்து உப்புமா பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த மாதிரி இட்லி அதுக்கப்புறம் ஊத்தாப்பம் குழிப்பணியாரம் இது மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணி சாப்பிடலாம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கு பிறகு மேட்ரஸ் வந்து க்ளீன் பண்ணலான்னு பழைய பெட்ஷீட்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சாஃப்டான ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடிலாம் ஒரு வேஸ்ட்டு கிளாத் யூஸ் பண்ணி பெட்டை வந்து நல்லா தட்டி விடுவேன். அப்போல்லாம் அந்த டஸ்ட்டெல்லாம் வந்துட்டு பெட்டோட கார்னர்லாம் போயிட்டு சேர்ந்துடும். இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது அந்த கார்னரில் கூட இருக்க அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடுது. இந்த டஸ்ட்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு பேக்கிங் சோடா வந்து பெட்டு ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 1 hour வந்து அப்படியே விட்டுடலாம். அது ரியாக்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ வந்து சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதால லஞ்சுக்கும் பிஃபோராக வந்து ஏதாவது சர்பத் இல்லைனா ஜூஸ் ஐட்டம்ஸ் வந்து எடுத்துக்கிறது. இன்றைக்கி வந்து ரோஸ் மில்க் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பாலில் வந்து சர்க்கரை வந்து ஆட் பண்ணிவிட்டு ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்துட்டு ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ரோஸ் மில்க் பண்ணுறதால மார்னிங்கே வந்து பால் வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் கூலிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதில் வந்து நீங்கள் ரோஸ் மில்க் சிரப் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு குடிக்கலாம். நைட்டே வந்து பாதாம் பிசின் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். கிளாஸில் கொஞ்சமாக வந்து பாதாம் பிசின் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரோஸ் மில்க் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியது தான். ஒன் ஹவருக்கு அப்புறம் நம்ம வந்து பெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடாவை வந்துட்டு இந்த மாதிரி சேம் அதே ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறதால பெட்டில் வந்து ஏதாவது ஈர ஸ்மெல் இருந்துச்சு அப்படின்னால அது வந்து போயிடும். சேம் இதே மாதிரி அடிக்கடி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு 3 monthsக்கு ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். மற்ற டைம்லலாம் வந்துட்டு டஸ்ட் பண்ணாலே போதும். பெட்ஷீட் போட்டதுக்கு பிறகு பழைய பெட்ஷீட்டை வந்து வாஷிங் மிஷினில் வந்து துவைக்க போட்டுட்டேன். இப்போலாம் வந்து அடிக்கடி வந்துட்டு பெட்ஷீட்டை வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா தம்பி வந்து தலகாணிலாம் வந்து வாயில் வச்சு கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து 1 week ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிடுறது. கிராசரிஸ் வந்து இந்த மந்த் வாங்கும்போது ப்ரீவியஸ் மந்த் வந்து பருப்பு ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது வீட்டில். அதனால் வண்டு வச்சிருச்சு அப்படிங்கிறதால வெயிலில் வந்து இந்த மாதிரி வந்து காய வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலான்ட்டு வெயிலில் வச்சுருந்தேன். இந்த வீக் சண்டே வந்து சந்தைக்கு போனப்போ இந்த மண் பாத்திரமும் தடுக்கா பேனும் வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த பெரிய பாத்திரம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வாங்கி வச்சுருந்தது. அதை வந்து நான் சீசனிங் வந்து பண்ணலை. அதனால் வந்து இன்றைக்கி சீசனிங் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். சீசனிங் வந்து பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய ப்ராசஸ் மாதிரி தான் தெரியும். பட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணும்போது ஹேண்டில் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாஷ் பண்ணும்போது சோப்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் எந்த லிக்விடுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு வந்து ஸ்க்ரப்பால் வந்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டு இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். சேம் இதே மாதிரியே எல்லா வந்து மண் பாத்திரத்தையும் நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 2 நாளாவது தண்ணியில் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசி வந்து கழுவுறோம் இல்லையா அந்த தண்ணியில் வந்துட்டு நம்ம வந்து ஊற வைக்கணும். நான் வந்து அரிசி கழுவின தண்ணியை வந்து ஒரு பெரிய அகலமான பக்கெட்டில் வந்துட்டு ஃபில் பண்ணியிருந்தேன் மண்பானை வந்து மூழ்கிற அளவுக்கு.
இது வந்து ஒரு 2 நாள் வந்து அப்படியே வந்து ஊறட்டும். 2 நாள் அப்படிங்கிறதால இதுலேருந்து வந்து ஸ்மெல் வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பக்கமாக வந்து வச்சுருந்தேன். நம்ம வந்து மண் பாத்திரம் வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிராக் விழ வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ சீசனிங் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹேண்டில் பண்ண ஈஸியாகிடும். லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணதால் எதுவும் கவர் பண்ணல. பிரியாணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் 65, அதுக்கப்புறம் எக்கு, அதுக்கப்புறம் தயிர் பச்சடி பண்ணியிருந்தேன். ஈவினிங் வந்து வீட்டில் டேட்ஸ் இருந்ததால் ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு டேட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வந்து நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும். இது நல்லா ஊறினதுக்கு பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட்டுக்கு வந்து அரைச்சிக்கலாம். இது வந்து நல்லா அரைப்படணுங்கிற அவசியம் இல்லை, 1-2 அரைப்படலைனாலும் பரவாயில்ல. இதில் நம்ம வந்து டேட்ஸ் சேர்த்துருக்கிறதால ஸ்வீட் எதுவும் சேர்த்துக்க தேவையில்லை. டேரெக்டாக வந்து நம்ம வந்து அரைச்சதுக்கு பிறகு ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1/4 கப் அளவுக்கு நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். எந்த கப்பால் அளக்குறோமோ சேம் அதே கப்பாலேயே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். அதில் ஸ்டவ்வை வந்து லோ டு மீடியம் அந்த ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம வந்து நெய், அதுக்கப்புறம் டேட்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா வந்து கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா சுருண்டு வரணும். தேவைப்பட்டது அப்படின்னா கூடுதலாக கொஞ்சம் நெய் சேர்த்துக்குங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஒரு பவுலில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறதால நமக்கு வந்து அல்வா பதத்துக்கு திக்னஸ் கிடைக்கும். உங்களுக்கு இன்னும் வந்து திக்காகலை அப்படின்னா நீங்கள் கூடுதலாக 1 ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதுக்கு பிறகு இந்த தண்ணிலாம் வந்து ட்ரை ஆகிட்டு நல்லா சுருண்டு வரணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதை வந்து ஒரு ட்ரேயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரேயில் வந்து பட்டர் ஷீட் இல்லைனா நெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கு பிறகு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கு பிறகு லெவல் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீட்டில் நட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து நெய்யில் வந்து முந்திரி பருப்பு கொஞ்சமாக வந்து வறுத்து வச்சுருக்கேன், அதையும் வந்து இதை சேர்த்துக்கிறேன். இது வந்து சேர்த்ததுக்கு பிறகு ஒரு 2-3 மணி நேரம் வந்து அப்படியே விட்டுடுங்க. வெளியிலேயே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் ஆகுது வெளியில் வந்து வச்சுருப்பேன். நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னாலும் சாப்பிட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஷேப்பாக கட் பண்ணோம் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மேலே இருக்க பட்டர் ஷீட் வந்து ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இதில் நெய் வந்து நிறைய சேர்த்துருக்கிறதால சாப்பிடும்போது நமக்கு டேட்ஸில் தான் பண்ணியிருக்கோங்கிறது டேஸ்ட்டு தெரியாது. ரொம்ப ரிச்சான ஒரு டேஸ்ட் இருக்கும். ஈவினிங் வந்து சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் இருந்தது, அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணிடலான்னு வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம வந்து சிங்கில் வந்து பாத்திரம் வந்து சமைச்சிட்டு இருக்கும்போதே வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்திரம் வந்து சிங்கில் நிறைய சேராது. லஞ்சுக்கு வந்து தம் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். அதனால் தம் போடும்போது ஒரு 20 மினிட்ஸ் வந்து கேப் கிடச்சிது. அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாத்திரம் வந்து வாஷ் பண்ணிட்டேன். சாப்பிட்டதுக்கு பிறகு வாஷ் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு வந்து டைம் கிடைக்கல. கொஞ்ச நேரம் வந்து தூங்கிட்டேன். ஈவினிங் வந்து கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து டைம் இருக்கும், ஒரு 1/2 hour டைம் இருக்கும். ஸோ அந்த 1/2 hourக்குள்ளே வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு அப்படின்னா பார்த்துப்பேன். முன்னாடிலாம் பாத்திரம் கழுவுறதை வந்து நான் வந்து ஒரு பெரிய டாஸ்க்காக தான் எடுத்துக்கிட்டேன். இப்போல்லாம் வந்து பாத்திரம் கழுவுறதை வந்து ரொம்ப லைக் பண்ணி பண்ணுறதால ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. நம்ம வந்து ஒரு வேலை பண்ணுறோம் அப்படின்னா மனசுக்கு பிடிச்சி பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு ஒர்க்கும் நமக்கு வந்து கஷ்டமாக இருக்காது. குழந்தைங்க இருக்க வீடாக இருந்தால் டாய்ஸ்லாம் வந்து அங்கங்கே இருக்கும், அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வீடு மட்டும் பெருக்கி விட்டுட்டேன். அதே மாதிரி மாடிப்படியும் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து பெருக்குவேன். அதையும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இந்த மண் பாத்திரம் வந்து தண்ணியில் வந்து 2 நாள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நார்மல் வாட்டரில் நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் வந்துட்டு வெயிலில் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து இதில் வந்து லிக்விட் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல, டைரெக்டாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெயிலில் காய வச்சுக்கலாம். இது நல்லா காஞ்சதுக்கு பிறகு ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட் வந்து அப்படியே விட்டுடலாம். நெக்ஸ்ட் டே வந்துட்டு இதில் வந்து நம்ம அரிசி கழுவுன தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது வந்து பாயில் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக பாயில் பண்ணாலே போதும்.
இந்த ஜாடியில் வந்துட்டு ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு நெக்ஸ்ட் டேலேருந்து நம்ம தயிர் ஆட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த தடுக்கா பேனை வந்து ஒரு 2லேருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த மாதிரி தொடச்சிக்கிறேன். இப்போ அரிசி தண்ணி வந்து நல்லா கொதி வந்துருச்சு. சேம் இதே மெத்தடையே நெக்ஸ்ட் டேவும் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணதுக்கு பிறகு நம்ம வந்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தட்கா பேன் வந்து சீசனிங் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் வெங்காயம் வந்து நல்லா எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி நம்ம வந்து வதக்கிக்கலாம். இதை வந்து வதங்கினதுக்கு பிறகு இதை ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு நம்ம வந்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மண் பாத்திரம் வந்து சீசனிங்லாம் முடிச்சதுக்கு பிறகு எடுத்த கிளிக் இது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.